மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம ரேஷன் கடையில இருந்து வந்திருக்க ஒரு நேர்முக தேர்வுக்கு ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு வெப்சைட் லிங்க் இருக்கு. நான் அந்த லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு விட்டுருக்காங்க இன்டர்வியூ லெட்டர். ஒரு சில மாவட்டத்திற்கு இன்னும் கால் லெட்டர்ஸ் விடல, இன்டர்வியூ ஹால் டிக்கெட்ஸ் இன்னும் விடல. சோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தான் விட்டுருக்காங்க. மீதி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ஆன்லைன்ல விட்டுடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் மாவட்டத்தை நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இங்க நீங்க ஹோம் பேஜ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஹால் டிக்கெட், அதாவது நீங்க எந்த போஸ்ட்டுக்கு போட்டீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு இங்க கிளிக் பண்ணிருக்கணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆன யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு யூசர் ஐடி உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்க அப்ளிகேஷன்ல போட்ட டேட் ஆஃப் பர்த்தை கண்டிப்பா இங்க நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் போட்டு இங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடும். ஆல் டிக்கெட்ல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் டைம் இதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க நேர்முக தேர்வுக்கு அதாவது இன்டர்வியூக்கு இந்த ஆல் டிக்கெட்டை நீங்க கண்டிப்பா எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். பிளஸ் உங்க 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு பிறந்த தேதிக்கான சான்றிதழ், அதாவது 10th 12th மார்க் ஷீட்டை நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ், நீங்க உங்களோட எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட். நீங்க எக்ஸ் மிலிட்டரி மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லெட்டர்ஸை நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா அவங்க டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்கல்ல, மாற்றுத்திறனாளிக்கான டாக்டர் சர்டிபிகேட், அதை நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். அதுவே எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அதை நீங்க கண்டிப்பா எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவையா இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழை நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸை நீங்க கண்டிப்பா எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன்ல இருக்கிற போட்டோ தான் நீங்க எடுத்துன்னு போகணும். அப்ளிகேஷன்ல இல்லாத போட்டோவை நீங்க எடுத்துன்னு போக கூடாது. அதுக்கப்புறம் என்ஓசி, அதாவது என்ஓசி மீன்ஸ் நீங்க ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணின்னு இருக்கீங்கன்னா அந்த ஆபீஸ்ல இருந்து நீங்க என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை நீங்க இதுல அட்டாச் பண்ணிருப்பீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டா நீங்க வாங்கினதா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல் தலைமுறை பட்டதாரி கலப்பு திருமணம் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸை நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவாங்க. அதே மாதிரி சான்றிதழ் சரிபாத நேர்முக தேர்வுக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்துல, அதாவது நீங்க அந்த டைம்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாதுன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க அந்த டைம்ல போயிட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி இன்டர்வியூஸ் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே அன்றைய தினம் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க எந்த டேட்ல கொடுத்திருக்காங்களோ அந்த டேட்ல சான்றிதழ் சரிபார்ப்புக்கு, அதாவது அந்த டேட்ல மட்டும் தான் நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்வியூஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, அதாவது உங்க அப்ளிகேஷன்ல எதனா கரெக்ஷன் இருந்து உங்க சர்டிபிகேட்ஸ்ல வேற மாதிரி இருந்ததுன்னா, டேட் ஆஃப் பர்த்தோ இது மாதிரி எதனா வேற மாதிரி இருந்ததுன்னா உங்களை நேர்முக தேர்வுக்கு தகுதியற்றவரா கருதப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் வர வேணாம், அதாவது இன்டர்வியூ ஹாலுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் போனு, அதுக்கப்புறம் விலை மதிப்புள்ள பொருட்களை நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களும் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறார். அதாவது இந்த வேலை வாய்ப்பு நான் வாங்கி தரேன், எவ்வளவு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் புரோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பணம் எதனா கொடுத்து ஏமாந்தாலும் இதுக்கு மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் பொறுப்பேற்காதுன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா நீங்க எடுத்துன்னு போங்க. அப்பதான் உங்களுக்கு இன்டர்வியூஸ்க்கு அட்டென்ட் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, இந்த
இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.